ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் ரீசென்ட் டைம்ஸ்ல பயங்கரமா பேசிட்டோம். அதை கடைபிடிக்கிற மாதிரி சுப்மன் கில் ஒரு விஷயம் பண்ணாரு. ஆக்சுவலி இதை பத்தி யாரும் பேசல, கமெண்ட்ரியும் பெருசா நோட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. என்னன்னா 5 பால் வந்து கஸ் அட்கின்சனுக்கு சிங்கிளோட வைக்கிற மாதிரி கொடுத்தாங்க கடைசி விக்கெட் போயிட்டு இருக்கும்போது. கடைசி பால்ல பொதுவா ஃபீல்டர்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்துருவாங்க, நீ முடிஞ்சா 4 அடிச்சுக்கோ, நான் கடைசி ஓவர்ல வந்து அந்த நம்பர் 11 பேட்டரை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா கில் என்ன பண்ணாரு, வாண்டடா ஃபீல்ட வந்து ஸ்ப்ரெட்டா தான் வச்சிருந்தாரு. நீ சிங்கிள் வேணாலும் எடுத்துக்கோ, சரியா, நான் உனக்கு கூட நான் பவுலிங் போட்டுக்கிறேன், உன் விக்கெட் நான் எடுக்கிறேன், என்னால அது முடியும், ஓக்ஸ்க்கு நாங்க போட ரெடியா இல்ல, உன்னால முடிஞ்சா சிங்கிள் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் செட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்தாப்புல பாலும் போட்டாங்க. சப்போர்ட் இந்தியன் சைடுல இருந்து ரிஸ்க் எடுத்து ரன்லாம் ஓடுனாங்க அவங்களும், சரிங்களா. ரன் அவுட் கேட்கலாம், ஜுரேல் வந்து ரன் அவுட் அடிக்க போனார், சிராஜ் டென்ஷன் ஆயிட்டாரு அடிக்கலாம் அப்படி இப்படிலாம் நீங்க கேட்கலாம். ஆனா பைஸுக்கெல்லாம் நாங்க ரன் கொடுக்க முடியாதுங்க. கிறிஸ் வோக்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஓவர் ஆடுற மாதிரி ஒரு சிரமத்தை கொடுக்காம நாங்க இந்த மாதிரி நீங்க சான்சஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு போவோம், அதனால சொல்லிட்டு வைட் ஸ்ப்ரெட்டா ஃபீல்ட வச்சு கமெண்டேட்டர்ஸ் நடுவுல சொன்னாங்க. ஐ திங்க் லாஸ்ட் கவுண்ட் ஆஃப் த பால்ஸ்ன்ற மாதிரி எல்லாம் கமெண்டேட்டர் அப்படி நினைச்சிட்டாங்க. லைக் வந்து பால்ஸ் எவ்வளவு இருக்குன்னு மறந்துட்டாரு போல கில்லு, அதான் ஸ்ப்ரெட் பண்ணிருக்காரு அப்படின்னு. இல்ல கில்லு உண்மையிலேயே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்கும்போது. அண்ட் இன்ஃபேக்ட் கடைசி விக்கெட் சிராஜ் அந்த விக்கெட் எடுத்த உடனே கில்லு ஆளா வந்து ஓக்ஸை வந்து ஒரு மாதிரி ஷேக் பண்ணி கட்டிப்பிடிப்பாரு, நீங்க பாத்தீங்கன்னு தெரியல. உண்மையிலேயே வந்து கில் பண்ண விஷயம் நல்லா இருந்துச்சுங்க. லைக் வந்து நம்ம கில்லோட கேப்டன்சி பத்தினா நம்ம அடுத்த வீடியோல பேசலாம், அது தனியா ஒரு வீடியோ வச்சிருக்கோம், சரிங்களா. பட் ஓவரால் பாக்குறப்போ இந்த மேட்ச்ல ஐ எம் 100% சாட்டிஸ்ஃபைட் வித் கில்ஸ் கேப்டன்சி. நல்லா பண்ணாரு, சூப்பரா யூஸ் பண்ணியிருந்தாரு. ஆகாஷ் தீப் அந்த மூவ்மெண்ட் கிடைக்கல அப்படின்றப்போ பிரசித் கிருஷ்ணா எக்ஸ்பென்சிவா போனாலும் அகைன்ஸ்ட் ஆல் த ஆட்ஸ் அவரே யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு கேப்டன்சி இந்த மேட்ச்ல அவர் பண்ணாரு. குடாஸ்.